ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நல்ல நர்சரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நர்சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா E.C.Rல காணத்தூர் ரெட்டி குப்பம் உள்ளேயே இருக்குது. நான் எப்போ செடி வாங்கினாலும் இந்த நர்சரியில் தான் வாங்குவேன். இங்கே E.C.Rல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நர்சரிங்க இருக்குது. ஆனால் நாங்களாம் வாங்க மாட்டேன், ரேட் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7-8 வருஷமாகவே இவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப பெரிய இடங்க, எல்லா வகையான செடியுமே இருக்கும். இப்போ நம்ம போகும்போது ஏதோ ஒரு செடி நம்ம கேட்குற செடி அங்கே இல்லை, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டு போனோம்னா அதை நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி, அதே மாதிரி ரேட்டுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். எல்லா வகையான செடியுமே இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த செடி என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரிய வேணாம், க்ரீனாக நம்ம ஒரு இதுவை பார்த்தாலே நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு காக்கட்டான், அதாவது காட்டு மல்லின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த ரோ ஃபுல்லாகவே இருக்குது. இதில் தான் நான் ஒன்று வீட்டுக்கு வாங்க போகிறேன், அதனால் இதை காட்டுறேன் உங்ககிட்ட. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்த எந்த செடியுமே இது வரைக்கும் வளராமல் போனது கிடையாது. எல்லாமே வளர்ந்துடும், எப்படியாவது வளர்ந்துடும். கீரையிலேருந்து, அதுக்கப்புறம் பூச்செடியிலேருந்து எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வெத்தலை இவங்ககிட்ட தான் ஏற்கனவே ஒரு வாட்டி வாங்கியிருந்தேன். இது வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அது அப்படியே அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே வெத்தலை தான். இப்போ இவங்ககிட்ட ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு 2-3 இலை இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க வெத்தலைலாம். இப்போ வெத்தலை செடியோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். பேசிக்காக மல்லி, அதுக்கப்புறம் ஜாதி, இந்த மாதிரி எல்லாமே 10 ரூபா தான். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய சிஸ்டர் சொல்கிறாங்க, சளிக்கு வந்து இது ரொம்ப நல்லது, அதனால் இது வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன்று வாங்குகிறேன் நான். அதோட நேம் வந்துட்டு தூதுவலை. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு சங்கு செடி, அதுக்கப்புறம் துலுக்க சாமந்தின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அழகாக நம்ம போகிறதுக்கெல்லாம் பாதை இருக்கும். ரொம்ப பெரிய இடங்க, சுற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், காக்கட்டான்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காக்கட்டான் வந்து நான் பெரிய பேக்கெட் வாங்கினேன், 10 ருபீஸ் பேக்கெட்டும் இருந்தது. நான் வந்து 20 ரூபா பேக்கெட், கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அது மாதிரி வாங்கினேன். இதான் பாருங்கள், கொய்யா வகை இங்கே வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் அவங்க சொன்னாங்க அதில். இதெல்லாம் அந்த சின்ன சின்ன பூங்க இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுவோம், அது நம்ம ஷோக்காக வளர்ப்போம்ல அது. வாழை பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. கீரை இந்த தடவை நான் புதுசாக பார்த்தது வந்துட்டு கீரையில் வந்துட்டு நிறைய வகையாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க புதுசாக வந்துட்டு இந்த தாமரை இருக்குது இல்லைங்களா, அதை கூட அவங்க வந்துட்டு அந்த தொட்டி மாதிரி இது பண்ணி தராங்க. அதெல்லாம் கூட அவங்க இப்போ ரெடி பண்ணி தராங்களாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிடையாது, இப்போ தராங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட எல்லாமே ரேட் வந்து ரீசனபிளாக தாங்க இருக்கும். நான் வாங்கும் போதெல்லாம் 5 ருபீஸ்க்கெலாம் கூட நான் செடி வாங்கிட்டு வந்து நல்லா வளர்த்து அதில் நிறைய பூலாம் பூத்துருக்கு. இது இந்த ஜாதி மாதிரியே ஒன்று வாசனை இல்லாமல் இப்போ புதுசாக ஒன்று பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம கடைங்கள்லாம், அது அந்த செடி, அது நல்லா நம்ம பாதி அளவுக்கு நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ஷோ செடி, இப்படி நிறைய வச்சுருக்காங்க அவங்க. யூஸ்ஃபுல்லான செடியும் வச்சுருக்காங்க, ஷோக்கு வளர்க்குற மாதிரியும் செடிங்க வச்சுருக்காங்க. செம்பருத்தியில் நிறைய வகையான செம்பருத்தி, கனகாம்பரத்தில் நிறைய வகையான கனகாம்பரம், நிறைய இருக்குது. மல்லியிலேயே அவங்க நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் ஷோ செடி தான், இதை வாங்கி வாசலில் வைக்கலாமா, அதெல்லாம் வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு பூனை அதை காட்டுறா, என்னோடய சிஸ்டர் தான் வீடியோ எடுக்கிறா, அதை காட்டுறா. இவங்கக்கிட்ட என்ன ஒன்றுனா, ரோஸ் மட்டும் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க, அது உடனே விற்று தீத்துரும். ரோஸ் மட்டும் இவங்கக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட தொட்டி, மண், அந்த கோகோபிட்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கூட இவங்க காசுக்கு தருவாங்க. ஆனால் நாங்கள் போகும்போதெல்லாம் சும்மா ரேட்டு பேசி பேரம் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த நர்சரியே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் எதனா செடி வாங்குவேன். நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட போய் அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சுட்டு வருவேன். அதுக்காகவே நான் போவேன் இந்த கார்டனுக்கு. பன்னீர் ரோஸ் செடி இருக்குது, நாட்டு ரோஸ்னு சொல்லுவோம்ல, அது 10 ருபீஸ் தான். சின்ன சின்ன காம்பாக தான் இருக்குது. அதில் ஒன்று நான் எடுக்க போகிறேன்.
இந்த கார்டன் வீடியோ நான் ஏன் உங்களுக்கு போடுறேன்னா, எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த ECRல இங்கே நியர்பை எங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்டனுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட சிஸ்டர் வந்துட்டு அங்கே நான் வாங்கின செடி அது எப்படி நட்டேன் அதெல்லாம் 1 by 1 நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.